ஜெர்மனியின் அதிபராக இருந்த ஹிட்லர் யூதர்களையும் யூத அறிவாளிகளையும் இழிவாக நடத்துவதைக் கண்டு வருந்தினார். இனி நாம் வாழ்வதற்கு ஜெர்மனி ஏற்ற இடம் அல்ல என்று ஐன்ஸ்டீன் முடிவு செய்தார். அதன்பின் அவர் வாழ்க்கை அமெரிக்காவில் தொடர்ந்தது. அங்குள்ள பிரின்ஸ்டன் என்ற பல்கலைக்கழகத்தில் ஐன்ஸ்டீன் இயற்பியல் பிளதிகவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சுமார் 20 ஆண்டுகள் மனைவி துணைவியின்றி வாழ்ந்த ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் மறைந்தார். உலகின் மாபெரும் ஜீனியஸாக கருதப்படும் இவர் 1955ஆம் ஆண்டு இறந்த அடுத்து இவரது மூளை தனியே எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளை மிக அதிகமான மடிப்புகளையும் மிக சிக்கலான உறுதியாகியுள்ளது. மனித மூளை என்பது சராசரியாக 1230 கிராம். பிராண்டல் லேப் என்பது மூளையின் முன்பகுதி. இதுதான் நமது சிந்தனைகளின் கூடாரம். நமது சிந்தனைகள் சிதறும் பிராண்டல் லேப் பகுதியின் முக்கிய வேலை. இது பிராண்டல் லேபின் பின்பக்கம் உள்ளது. ஆக்சிபிடல் லேப் என்பது பின்பக்க மூளையில் இருப்பது. நமக்கு பார்வை திறனை தருவது இதுதான். டெம்பேரல் லேப் என்பது மூளையின் கீழ்ப்பகுதி. இது வாசனை, கேட்கும் திறன், முக பாவனைகளை தருவது. லிம்பிக் லேப் மூளையின் மத்திய பகுதியில் உள்ளது. இதுதான் நமக்கு நினைவாற்றல், குணநலன்களை தருவது. இதுதான் வலி உள்ளிட்டவற்றை உணர வைப்பது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளை 240 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விஞ்ஞானிகளிடம் ஆராய்ச்சிக்காக தரப்பட்டது. 25 பிற மூளைகளுடன் ஒப்பிட்டு இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. ஐன்ஸ்டைன் மூளையின் எடை என்னவையா மற்றவர்களை, ஆனால் அதன் மடிப்புகள், முகடுகளின் ரிட்ஜஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருந்துள்ளது. மேலும் ஒரு விஷயத்தை மிக கூர்மையாக ஆராயும் திறனையும் முன்னிய அசனையையும் தரும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி ஐன்ஸ்டைன் மூளையில் காஞ்சம் பெரிதாகவே இருந்ததும் உறுதியாகியுள்ளது.